கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 18:14. இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. இங்கே ஒரு கேள்வி, எது பிதாவின் சித்தம் அல்லன்றாரு? ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் அல்லன்னு சொல்றாரு. எனவேதான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடைய சொல்லி எஸ்ஐகள் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். எல்லாரும் அவருடைய சாயலா நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது என்பது ஆண்டவருடைய திட்டம். நரகம் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற இடம், மனுக்குலத்துக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற இடம், கைவேலை இல்லாத நித்திய வீடு, என்றென்றும் அங்கு சதா காலம் வாழப்போகிற அந்த வீடு. ஆகதான் சொல்றாரு, ஒரு ஆத்மா கேட்டு போவதற்கு சுத்தமல்ல. யோவான் 3:16 கூட வாசிக்கிறோம். அங்க வாக்கிய சொன்னோம், கோல்டன் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கிட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைமடிக்கு அவரை தந்தரளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, ஒருவரும் கெட்டு போது பிதாவின் சுத்தம் அல்ல. எல்லாரும் அந்த பரலோகராஜ்யத்துக்கு வரணும். அதனால்தான் அவனுடைய வருகை கூட தாமதிக்கப்படுகிறது. எல்லா ஆத்துமாக்களும் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அதான் பவுலடியாரும் தீமோத்தேயுக்கு எழுதும்போது நினைவுபடுத்துறாரு. 1 தீமோத்தேயு 2:4 சொல்றாரு பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருப்பாருங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அது மாத்திரம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். ஏனென்றால் சத்தியம் தான் நம்ம நியாயம் தீர்க்க போகிறது. சத்தியம் தெரியல, அறிந்து கொள்ளல, சொல்லாதபடிக்கு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் வேண்டும் சொல்லி இதாவின் சித்தம். அவர் அந்த சித்தத்தை நாம பூமியில நிறைவேற்றணும்னு சொன்னா அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். அவனுடைய அன்பை மற்றவங்களை நாம் எடுத்து சொல்லுகளா இருக்கணும். அவனுடைய அன்பை நாம் சொல்லும் போது அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும். ஆகவே அந்த சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நேசிக்கு நல்ல தகப்பனே, இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி அப்பா. ஆறுதலான உற்சாகமான வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பூமியில நிறைவேற்ற பலன்தார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.